Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மேட்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் vs லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் மேட்ச் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா லாஸ்ட் மேட்ச் வந்து தோத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் மும்பை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மும்பை வந்து பழைய ஃபார்மை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த ஓல்டு கடப்பா ரைஸ் பேக்குங்க. இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை வான்கடே ஸ்டேடியமில் தாங்க நடக்குது. இந்த கிரவுண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து நல்லா அந்த செம்மண் பிச்சு கொடுப்பாங்க. அதனால வந்து நல்ல பால் வந்து நல்லா நின்று வருங்க. பவுன்ஸரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகாது. ரொம்பலாம் பவுன்ஸர்லாம் எதிர்பார்க்க முடியாதுங்க. அதனால் அந்த பவுன்சர்ஸ் வந்து நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் வந்து இங்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. நல்ல பால் வந்து இதுவாகுங்க. நல்ல வேரியேஷனில் போகிற போலர்ஸ்க்கு வந்து இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த கிரவுண்ட் வந்து பார்த்தோன்னா மும்பையோட ஹோம் கிரவுண்டுன்றனால அடி பிரித்து எடுத்துருவாங்க. இந்த கிரவுண்டில் நம்ம வந்து ரன்ஸ் வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஆவரேஜ் ரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இஃப் இன்கேஸ் எல்எஸ்ஜி இஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னாக்கா எல்எஸ்ஜி வந்து ஒரு 180 to 190 வரைக்கும் அடிப்பாங்க அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். மும்பை இஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னாக்கா 220 to 225 வரைக்கும் அடிப்பாங்க அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. இந்த ப்ரெடிக்ஷனை நம்ம இன்றைக்கி யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்வியஸ்லி மும்பை இந்தியன்ஸ் தாங்க வின் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக நடந்த இந்த இயர்லேயே லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் வந்து எல்எஸ்ஜி கிட்ட வந்து தோத்துட்டாங்க. அப்போ வந்து எல்லா பிளேயரும் ஃபார்ம் அவுட்டில் இருந்தாங்க. இப்போ எல்லா பிளேயரும் ஃபார்மில் வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி மேட்ச் வந்து ரொம்ப டைட்டான ஒரு மேட்சாக தாங்க இருக்கும். ஹெட் டு ஹெட் எடுத்துக்கிட்டோம். லாஸ்ட் 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 7 மேட்ச் விளாண்டுருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான நியூஸுங்க. எல்எஸ்ஜி தான் 6 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து 1 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் அன்றைக்கி இருந்த எல்எஸ்ஜி வேறங்க. அது வந்து கேஎல் ராகுலோட கேப்டன்ஸில் இருந்தபோது இந்த டீம் இப்போ வந்து ரிஷப் பண்ட் டீம். அதனால் டீம் வைஸ் பார்க்கும்போது ட்ராபேக் இருக்குங்க. மும்பை கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப்பான ஒரு போலிங் போடக்கூடிய அதாவது ஃபேஸ் போலர் போடக்கூடிய ஆள் வந்து அவங்க என்ன எடுக்கல. இந்த மேட்ச் வந்து மயங்க் யாதவ் உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்களா என்னன்னு தெரியல. பார்ப்போங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா லாஸ்ட் 5 T20 மேட்ச்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வரைக்கும் 61 விக்கெட் விழுந்திருக்குங்க. அது வந்து ஃபேஸ் போலர்ஸ் தாங்க டாமினேட் பண்ணியிருக்காங்க. 44 விக்கெட், ஸ்பின்னர்ஸ் வந்து 17 விக்கெட்டுங்க. இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னைக்கான மேட்ச்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மும்பையோட போலர்ஸான தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட், பும்ரா வந்து ஒரு பயங்கரமான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி டீம் செலெக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நிக்கோலஸ் பூரன்ங்க. நிக்கோலஸ் பூரன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கன்சிஸ்டண்ட்டாக அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆஃப் த ஐபிஎல் தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவருக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் வரலங்க. நிக்கோலஸ் பூரனும் அந்த ஃபார்மை எடுத்துகிட்டு வந்துருவார். அவருக்கு எப்படி எடுத்துகிட்டு வரணும்னு தெரியும். அதுவும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கண்டிப்பாக ஃபார்மில் வந்துருவார். ஏன்னா பெரிய டீமுக்கு அகேன்ஸ்டாக தான் நல்ல ஃபார்மில் வருவார். அந்த வகையில் மும்பைக்கு அகேன்ஸ்டாக ஃபார்மில் வந்துருவார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். நிக்கோலஸ் பூரன் கிட்டே நீங்கள் நம்ம எதிர்பார்க்குற ரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 50 to 60 வரைக்கும் அடிப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம எடுக்க போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தோன்னா ரியான் ட்ரிக்கிள்டன் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த கிரவுண்டில் நல்லாவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்காருங்க. ஆவரேஜாக இவர் எடுத்தோம் அப்படின்னாக்கா 30 ரன் ஆடிடுறாரு. கீப்பர்லேருந்து ஒரு 2 விக்கெட் எடுத்துடுறாரு, கேட்ச் எடுத்துடுறாரு. அதனால் ரியான் ட்ரிக்கிள்டன் நம்ம பிக் பண்ணிக்கிறோங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா பேட்ஸ்மேன் வந்து மிச்சல் மார்ஷுங்க. மிச்சல் மார்ஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த சீசன் ஃபுல்லாக பேட்ஸ்மேனாக தாங்க ஆடுறாரு. நல்ல அந்த ஸ்டார்ட்டை வந்து நல்லா கொடுக்குறாருங்க. எல்எஸ்ஜி வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு போகிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு கேப்டன்சிக்கு போயிடுங்க. நல்ல செம்மையாக ஆடிட்டுருக்காருங்க மிச்சல் மார்ஷ். மிச்சல் மார்ஷ் கிட்ட இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்குற ரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மிச்சல் மார்ஷ் வந்து ஒரு பேட்டிங்கில் வைஸ் வந்து எல்எஸ்ஜி இஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னாக்கா ஒரு 50 to 60 வரைக்கும் அடிப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இஃப் இன்கேஸ் எல்எஸ்ஜி சேசிங்னா ஒரு 30 to 35 வரைக்கும் தான் அடிப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம எடுக்க போகிற பேட்ஸ்மேன் வந்து ஸ்கைங்க. சூரியகுமார் யாதவ் செம்ம ஃபார்மில் இருக்கார். பிரிக்கிறாருங்க. ஆனால் என்னென்னா மும்பை இந்தியன்ஸ்லேருந்து ஒரு கிளியர் கட் ரோல் இல்லைங்க அவருக்கு. இவர் தான் 1 டவுன் பேட்ஸ்மேன் சொல்லி யாரையுமே சொல்ல முடியலங்க. ஒரு மேட்ச் ஸ்கை வராரு, ஒரு மேட்ச் வில்ஜாக்ஸ் வராரு. அதனால நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியல. ஸ்கைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி சேசிங் போகிறாங்க அப்படின்னாக்கா அவர் தாங்க நின்று மேட்ச்சை முடிச்சு கொடுப்பாரு. ஸ்கை கிட்டேருந்து இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்குற ரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சேசிங் 40 to 45 வரைக்கும் அடிப்பார். இன்கேஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னாக்கா ஒரு 50 இன்றைக்கி ஒரு 50 அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து நம்ம எடுக்க போகிற பிளேயர் ரோஹித் சர்மாங்க. ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்னை மேட்ச் அகேன்ஸ்டாக இருந்ததுலேருந்து செம்ம ஃபார்மில் வந்துட்டார். நல்லா ஆடிட்டுருக்காருங்க. ரோஹித் சர்மா தான் இன்றைக்கான கீ பிளேயராக இருப்பார். ரோஹித் சர்மாவை ட்ரபிள் பண்ணுற மாதிரி போலர் வந்து இன்னும் இதில் இல்லைங்க, எல்எஸ்ஜியில் இல்லை. மயங்க் யாதவ் வந்தாருன்னா கொஞ்சம் ட்ரபுள் ஆக வாய்ப்பு இருக்குது. மயங்க் யாதவ் இல்லை அப்படின்னாக்கா
அவர் வந்து இன்றைக்கி அவரோட விளையாட்டை விளையாடிட்டு போயிடுவாருங்க. அடுத்து நம்ம எடுக்க போகிறது ஆயுஷ் பதோனி. பதோனி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்எஸ்ஜி வந்து விக்கெட் விட்டுட்டு இருக்கும்போது அவர் தாங்க நின்று அந்த ஆங்கரிங் இன்னிங்ஸ் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறாரு. ஆனால் என்ன அப்படின்னாக்கா அவர் வந்து இம்பாக்ட் சப்பா யூஸ் பண்ணுறதுனால அவர் இம்பாக்ட் எடுத்துகிட்டு வருவாங்களா இல்லை மயங்க் யாதவ் இம்பாக்ட் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு எல்எஸ்ஜிலேருந்து ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு. அந்த வகையில் நம்ம வந்து பதோனியை பிக் பண்ணிக்கிறோங்க. பதோனி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா விக்கெட் விட்டாங்க. 2 நல்ல விளையாடக்கூடிய 3 பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷ், பூரன், மார்க்ரம் விக்கெட் விட்டாங்கன்னா அவர் தாங்க அந்த இன்னிங்ஸை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போகிறார். அது நம்ம பதோனியை பிக் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம எடுக்க போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தோன்னா எய்டன் மார்க்ரம் வந்து இந்த சீசனில் என்ன ஆச்சுன்னு தெரில, சரியான ஃபார்மில் இருக்கார். பிரித்து எடுக்கிறாருங்க. எய்டன் மார்க்ரம் நம்ம எடுத்துக்கிறோம். எய்டன் மார்க்ரம் கிட்டேருந்து 60 to 65 ரன்னுக்கு அடிப்பார் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம எடுக்க போகிற பிளேயர் ஹர்திக் பாண்டியா. வந்து பார்த்தீங்கன்னா குன்ஃபு பாண்டியா வந்து லாஸ்ட்டாக இவங்களுக்கு நடந்த மேட்ச்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் எடுத்தார். நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அது வேறு கிரவுண்டு, இது வேறு கிரவுண்டு, அதையும் நம்ம கன்சர்ன் பண்ணி எடுத்துக்கணுங்க. இன்றைக்கி மேட்ச்சில் எப்படியும் ஒரு 3 ஓவர் போட்டுருவார், 1 விக்கெட் எடுத்துருவார், அதிகபட்சம் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. பேட்டிங் வருவாரா அப்படின்றது சந்தேகம் தான். எப்படி இருந்தாலும் ட்ரீம் டீமில் வந்துடுவார். அதனால் நம்ம அவரை பிக் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம எடுக்க போகிற பிளேயர் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வில் ஜாக்ஸ் வந்து நம்ம எந்த முறையில் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா வில் ஜாக்ஸ் வந்து போலிங் போட அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து வில் ஜாக்ஸ் எடுக்கலாம், இல்லை சாண்டன் எடுக்கலாம். நம்ம வந்து வில் ஜாக்ஸ் எடுக்கலாம். வில் ஜாக்ஸ் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னாக்கா போலிங் போட்டாருன்னா கூட 1 down இல்லை 2 down வந்துருவார். அதனால் வில் ஜாக்ஸ் நம்ம பிக் பண்ணிக்கிறோம். வில் ஜாக்ஸ் கிட்ட இருந்து இன்றைக்கி போலிங் போட்டார்னா விக்கெட் லெஸ்ஸாக தான் போவார். ஆனால் பேட்டிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 30 ரன் வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து நம்ம எடுக்க போகிற பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா போலர்ஸை தாங்க எடுக்கிறோம். போலர்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம எடுக்க போகிற ஃபஸ்ட் பிளேயர் வந்து ஜஸ்பிரீத் பும்ராங்க. பும்ரா வந்து பார்த்தோன்னா இன்னும் வந்து அந்த பழைய பும்ரா ஃபார்ம் வரலைங்க. ஆனாலும் அந்த எக்கனாமிக்கலாக போட்டு போயிடுவாருங்க. அதனால் நம்ம ஜஸ்பிரீத் பும்ராவை பிக் பண்ணிக்கிறோம். பும்ரா கிட்டேருந்து இன்றைக்கி வந்து அதிகபட்சம் ஒரு 1 to 2 விக்கெட் எடுப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம எடுக்க போகிற பிளேயர் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ட்ரெண்ட் போல்ட். நீங்கள் வந்து போல்ட் எடுத்துனா எடுத்துக்கோங்க, அப்படின்னா சஹர் எடுத்துனாலும் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ட்ரெண்ட் போல்ட்டை பிக் பண்ணிடுவாங்க. ஏன்னா டெப்த்தில் போகிறனால நம்ம ட்ரெண்ட் போல்ட்டை நம்ம பிக் பண்ணிக்கிறோம். இஃப் இன்கேஸ் மும்பை இது பண்ணுறாங்க, மும்பை வந்து சேசிங் போகிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் தீபக் சகர் போயிடுங்க. தீபக் சகர் நல்ல பிக்காக இருப்பார். நம்ம ட்ரெண்ட் போல்ட்டை பிக் பண்ணுவோம். ட்ரெண்ட் போல்ட் கிட்டேருந்து லாஸ்ட் மேட்ச் வந்து 3 விக்கெட் எடுத்திருந்தார். இந்த மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 1 to 2 விக்கெட் எடுத்துருவார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. இதாங்க நம்ம ஃபைனல் அவுட்புட் டீமு. எம்ஐ வந்து 7 பிளேயருங்க, எல்எஸ்சிலேருந்து 4 பிளேயர் எடுத்திருக்கோம். விக்கெட் கீப்பர் வந்து 2 பேர், நிக்கோலஸ் பூரன், ரியான் ரிக்கல்டன். பேட்ஸில் வந்து மார்ஷ், யாதவ், ரோஹித் சர்மா, ஆயுஷ் பதோனி எடுத்துருக்கோங்க. ஆல்ரவுண்டர் வந்து எய்டன் மார்க்ரம், ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸ். போலர்ஸ் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட் எடுத்துருக்கோங்க. இந்த வகையில் வந்து நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் யாருக்கு போகிறோம் அப்படின்னாக்கா கேப்டன் வந்து நம்ம வந்து ரோஹித் சர்மாவுக்கு போகிறோங்க. வைஸ் கேப்டன் வந்து எய்டன் மார்க்ரமுக்கு போகிறோங்க. இதாங்க இன்னைக்கு நம்ம வந்து அதாவது மும்பை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டீம் போட்டிருக்கிறது வந்து இதுதாங்க. அடுத்து நம்ம இன்னொரு டீம் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கோங்க. அது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா போலர்ஸை வச்சு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு டீம் நம்ம கிரியேட் பண்ண போகிறோங்க. அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டாக செலக்ட் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜஸ்பிரீத் பும்ரா, ஆவேஷ் கான், ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகருங்க. இந்த 4 பேர் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஷர்துல் தக்கூர் தேவைப்படுறாருனா ஷர்துல் தக்கூர் எடுத்துக்கோங்க. ஏன்னா லோக்கல் பாய்ங்க மும்பை கிரவுண்டை பற்றி நல்லாவே தெரியும் அவருக்கு. ஆனால் சின்ன கிரவுண்டுனால அவர் அடிப்படும் அதிக வாய்ப்பு இருக்குது. அதையும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. நம்ம வந்து அடுத்து பிக் பண்ண போகிற எய்டன் மார்க்ரம், ஹர்திக் பாண்டியாங்க. விக்கெட் கீப்பரில் வந்து பார்த்தோன்னா ரியான் ரிக்கல்டன் மட்டும் நம்ம எடுத்துக்கிறாங்க. நிக்கோலஸ் பூரன் நம்ம எடுக்கல. அடுத்து பேட்ஸ்மேனில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மிச்சல் மார்ஷ், சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, ஆயுஷ் பதோனி நம்ம பிக் பண்ணுறோங்க. இதுதாங்க நம்ம ஃபைனலாக எடுத்துருக்க டீமு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒன் சைடாக மும்பை டீம் தாங்க. மும்பை சப்போர்ட் தாங்க நம்ம போட்டிருக்கோம் டீமு. மும்பை வந்து பார்த்தோன்னா 7 பிளேயர் எடுத்துருக்கோம். எல்எஸ்சிலேருந்து 4 பிளேயர் எடுத்துருக்கோங்க. இது வந்து விக்கெட் கீப்பர் வந்து ரியான் ரிக்கல்டன். பேட்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா மார்ஷ், சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, ஆயுஷ் பதோனிங்க. அடுத்து ஆல்ரவுண்டர்லேருந்து எய்டன் மார்க்ரம், ஹர்திக் பாண்டியாங்க. போலர்ஸ் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், ஆவேஷ் கான், தீபக் சஹர். இந்த வயசு தான் நம்ம பிக் பண்ணியிருக்கோங்க. இதில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம யாருக்கு போகிறோம் அப்படின்னாக்கா கேப்டன்சி வந்து நம்ம வந்து சூரியகுமார் யாதவுக்கும், வைஸ் கேப்டன் வந்து மிச்சல் மார்ஷ்க்கும் நம்ம கொடுக்குறோங்க இந்த டீமுக்கு. இதுதாங்க நம்ம ஃபைனல் அவுட்புட் டீமு. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம லைனப்பில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நம்ம டீம் ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. பார்த்துக்கோங்க.